நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. எப்படி கொடுப்ப? என்னுடைய காரைக்குடியில், தேவகோட்டையில், அல்லது காளையார்கோயிலில், சருகனியில் எப்படி பண்ணுவேன்? என்ன மண்ணை ஆய்வு செய்வேன், என் மண்ணில் என்ன வரும்னு பார்ப்பேன். கரும்பு 2000 ஏக்கரில் கரும்பு ஓடுவேன். நிலம் இல்லை ஏசிமான என்ன பண்ணுவேன்? என் ஆத்தால பண்ணிட்ட ஒத்திக்கு வாங்குவேன். எப்படி? 25 ஆண்டுக்கு லீஸ் எடுப்பேன். பட்டரம் நில உரிமை அவர்கிட்ட இருக்கும். இந்த நிலத்துக்கு 25 ஆண்டுக்கு விலை அவர் சொல்லுவார், கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு வாங்கிடுவேன். 25 ஆண்டுக்கு ஒப்பந்தம் பண்ணி 2000 ஏக்கரில் கரும்பு. கரும்புல இருந்து தொழிற்சாலை, வெல்லம், சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு. பிரேசில் கரும்புல இருந்து எத்தனால்ங்கிற ஒரு பெட்ரோல் தயாரிக்குது. பெட்ரோல் உங்க மகன் போட்டு காட்டுவேன். நீங்க கையில் அந்த அலைபேசி வச்சிருந்தா தட்டி பார்த்தீங்கன்னா பிரேசில்னு போட்டு எப்படி இந்த கரும்புல இருந்து தயாரிக்குது பாரு. இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன், இந்த சர்க்கரை தயாரிப்பேன். அப்போ எத்தனை இண்டஸ்ட்ரி? சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிறது, கரும்புல இருந்து வெல்லம் தயாரிக்கிறது, சர்க்கரை தயாரிக்கிறது. இதுல என்ன ஆயிருதுன்னா, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுத்துருவேன். எப்படி? கரும்பை வெட்டுறதுக்கு நாட் நீட எஜுகேஷன் தேவையில்லை, படித்தவன் தேவையில்லை. கரும்புல சர்க்கரை காய்ச்சறதுக்கு படித்தவன் தேவையில்லை, அங்க படிக்காதவனுக்கு வேலை. ஆனா எத்தனை டன் வெல்லம் காய்ச்சிருக்கேன் அதை காடுக்கின்றதுக்கு படித்தவன் தேவை. இந்த சர்க்கரையை வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவதற்கு, வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவனுக்கு படித்தவன் தேவை. அப்போ ஒரே இடத்துல, வாழ்விடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை.